ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இங்கிலீஷில் ரிலீஸ் ஆன ட்ரிகர் வார்னிங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோயின் வந்து ஒரு ஸ்பை ஏஜென்ட்டாக இருக்காங்க. அவங்க அப்பா இறந்த நியூஸை கேட்டு அவங்க ஊருக்கு வராங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது, அவங்க அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. கடைசியில் ஹீரோயின் வந்து அந்த வில்லன் குரூப்பை என்ன பண்ணாங்க, அந்த கொலைக்கும் இவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன சம்மந்தம், இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் மோலி சூர்யா வந்து அவங்களோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மோலி சூர்யா வந்து படத்தில் என்ன தேவையோ அதை நல்லாவே வச்சுருக்காங்க. ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பாக சூப்பராக காமிச்சிருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸில் அந்த கிரெனேடை போட்டு கொள்கிற அந்த காட்சியெலாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக வச்சுருக்காரு. அந்த அண்டர் கிரவுண்ட் டெனலுக்குள்ளே நடக்கிற அந்த ஃபைட் காட்சியெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற அந்த ஃபைட் காட்சியிலையும் சினிமாட்டோகிராஃபர் நல்லா காமிச்சிருக்காரு. படத்தில் நம்ம ஆக்ஷன் காட்சியெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. ஆனால் எமோஷன் காட்சியெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு தான் நமக்கு இருக்கும். அதை டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் மோலி சூர்யா வந்து அவங்களோட ஒர்க்கை என்னதான் நல்லா பண்ணியிருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல நம்ம சில இடத்துலலாம் லேக் ஃபீல் பண்ண முடியும். படத்தில் நம்ம ஹீரோயினை ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆக்ஷன் காட்சியோட அந்த ஸ்னைப்பர் வச்சு சுடுறது அந்த ஃபைட் சீனோட ஆரம்பிக்கும். அதே மாதிரியே கதை நல்லா போயிருந்தா படம் வந்து ஓரளவுக்காவது பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். அப்பா இறந்து போயிட்டாரு, அந்த கேஸை விசாரிக்க வரேன் அப்படின்னு சில சம்பவத்தெல்லாம் பண்ணி என்னென்னமோ கொண்டு போய் கடைசியில் பாலிடிக்ஸ் அப்படி இப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. டைரக்டர் வந்து இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தா இது ஒரு நல்ல ஆக்ஷன் படமாக அமைஞ்சிருக்கும். இந்த படத்தோட டியூரேஷன் 1 மணி நேரம் 45 நிமிஷம் இருக்குது. இந்த 1 மணி நேரம் 45 நிமிஷத்தில் இந்த ஆக்ஷன் காட்சியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க. மற்றபடி படத்தில் பெருசாக எதுவும் இருக்காது. இந்த படம் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் வெர்ஷனே அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷனோட லிப்சிங் கூட பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் வந்து 10க்கு 4.9 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.